இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம். யாருக்கெல்லாம் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசையா இருக்கு? எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஒன்லி எதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு வேணா வேறியா எல்லாமே தவிர எல்லாருக்குமே நம்ம பண்ற விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் ஆசை. நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஸ்டடி. அப்புறம் மோட்டிவேஷன் எப்படி வரும்? டிசிப்ளின், பிரமாதம், பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணும்? என்கரேஜ்மெண்ட். கரெக்ட். வேற என்ன வேணும்? மோட்டிவேஷன், கான்பிடன்ஸ். அப்புறம் ஓவர் கான்பிடன்ஸ் இஸ் நாட் அலோடா? ஓகே, அது அத்துலாவே சொல்றா. ஓகே, முக்கியமா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, டு பி சக்சஸ்ஃபுல் இன் லைஃப் வி ஆல் நீட் அ ரோல் மாடல். கரெக்ட். மென்டர். இப்ப யாரையாவது போய் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவளை கேட்டேன்னா அவ என்ன சொல்லுவா? நான் எழுந்தேன், கார்த்தால ஏதோ படிச்சேன், சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன்னு சொல்லுவாளா? There will be somebody who inspired you, right? There are people who followed best practices. அவ நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம அதை பண்ணோம்னா நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா இருப்போம். வித்வான்கள் போய் கேட்டோம்னா நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனேன்னா அவன் என்ன சொல்லுவா? நான் கார்த்தால எழுந்து டிசிப்ளினா குளிச்சேன், நான் சாப்பிட்டேன், சக்சஸ்ஃபுல் ஆட்டேன்னு சொல்ல மாட்டான்ல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, டு பி சக்சஸ்ஃபுல் இன் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. அது சம்பிரதாய மஞ்சரி மட்டும் இல்லை, இட் கேன் பி அகடமிக், இட் கேன் பி எனிதிங் எல்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ். ஒருத்தர் மாதிரி நம்ம பாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவ என்ன பண்ணுவாளோ அதெல்லாம் நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த இது. So we want to introduce some role models for you who have done exceedingly well in both academics as well as Sampradayik studies. Plus நேத்து வந்து டேலண்ட் ஷோல கலந்துட்டவெல்லாம் யாரு? கை தூக்குங்க பார்க்கலாம். இதுல என்ன பியூட்டின்னா, இதுல கலந்துட்ட எல்லா குழந்தைகளுமே they also excel in Sampradaya studies and academic studies. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை விட்டுட்டு அதை பண்ணலாங்கிறது இட் நெவர் ஒர்க்ஸ். எதர் யூ எக்ஸல் இன் ஆல், பீப்புள் ஹூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் தே வில் நெவர் பி சக்சஸ்ஃபுல் ஆன் ஒன் அண்ட் நாட் சக்சஸ்ஃபுல் ஆன் another. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. நான் வெறும் பாராயணம் மட்டும் பண்ணுவேன், ஆத்துல தூங்கிட்டு இருப்பேன்னா பாராயணம் போக முடியாது. நான் வெறும் ரன்னர் ஆகணும், நான் ஜிம்கே போக மாட்டேன்னா யூ கேன் நாட் பி சக்சஸ்ஃபுல். நான் கிரிக்கெட்டர் ஆகணும், நெட்ஸுக்கே போக மாட்டேன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் வி ஹேவ் டு have a role model or somebody to mentor us. So adanoda or initiative da in the program. So we kindly request all those kids and parents scheduled for interview to come on stage. இன்னொரு விஷயம், இந்த சம்பிரதாய மஞ்சரி எல்லாரும் தயவு செய்து வாங்க ப்ளீஸ். இன்னொரு விஷயம், இந்த சம்பிரதாய மஞ்சரியில் நிறைய குழந்தைகள் வர வர இந்த சங்கோஷ்டியில் வந்து டு கிவ் them a chance it's getting very difficult. 200 பேர் இருக்காங்கன்னா நம்ம எல்லாரையும் ஸ்டேஜில் பண்ண முடியாது. அதனால ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸா இந்த ஸ்டேஜ்ல நம்ம கூப்பிட்டுருக்கோம். இவெல்லாம் எவ்வளோ அழகா ரெண்டுமே மேனேஜ் பண்றா அப்படின்றத அவ மூலமா கேட்போம். நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு கார்த்தால கூட நான் யார்கிட்டயும் பேசியிருந்தேன், அவளுக்கு வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்றதுன்னு நீங்க பேரண்ட்ஸ்க்கு முதல்ல சொல்லி கொடுங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்கெல்லாம் அதை ரொம்ப ஆச்சரியமா பண்றான். இன்ஃபேக்ட் நான் உண்மையா சொல்லணும்னா, அவனிஜா மாதிரி குழந்தைகள்கிட்ட இருந்து நாங்க எப்படி டிசிப்ளினா இருக்கேன்னு கத்துக்கணும். அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின். இட்ஸ் ரியலி மோட்டிவேட்டிங். அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா அப்படி ஒரு டிசிப்ளினோட எப்படி பண்ண முடியறதுன்னு. ஸோ வி வில் ஹியர் ஃப்ரம் தெம். இது 2 பார்ட்டா நடக்கும். பேரண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம், உங்களுக்கு ஒரு நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் மத்தியானம் 1 மணிக்கு அந்த செஷன்ல we will actually open questions to audience. இப்போ வந்து இந்த குழந்தைகள் பத்தி மட்டும் கேட்கலாம். இதுல 3 குழந்தைகள், 4 பேரோட பேரண்ட்ஸ் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் த வெரி வெல் நோன் பாப்புலர் ஃபேஸ் ஆஃப் சம்பிரதாய மஞ்சரி. ஆல்ரெடி ஷி இஸ் ஆக்சுவலி அ மென்டர் ஃபார் மெனி கிட்ஸ். வெரி இன்ஸ்பைரிங். நேற்று பார்த்திருப்பேன் அவனிஜா. அவனிஜா இப்ப 11th படிக்கிறா. யூஸ்வலா எப்படின்னா, ஆலன் அப்படின்னு பேர் படிக்க தெரிஞ்சாலே எல்லாத்தையும் விட்டுருவா. ஸ்கூலை விட்டுருனா, சம்பிரதாய மஞ்சரி, பாட்டு கிளாஸ் எல்லாத்தையும் விட்டுருவா.
ஆக்சுவலா அந்த மாதிரி இல்ல அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்காக 2 பேர் இங்க இருக்கா. ஒருத்தர் 11th and 12th. She was actually the school topper in the recently concluded 10th standard examination. So grade 11 NEET coaching. சம்பிரதாய மஞ்சரியில கண்டினியூ பண்ணன்றது இட்ஸ் a non-negotiable stuff. அந்த கொஸ்டினே வரல. SMEP 100% scorer. I think she has won all the quiz prizes. And she is also part of our train the trainer program, Bala Jignasa. இதெல்லாம் பண்ணிட்டு நீட்டுக்கும் படிச்சுட்டு இருக்கா. And she is topping it up. So if anybody has any doubts, if it is possible, you have to learn from her. So எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எப்படி இவ்வளவு பண்ண முடியறது? How do you do it? ஆச்சாரிய அனுகிரகத்தாலதான். எல்லாம் ஆச்சாரிய அனுகிரகம் எங்களுக்கெல்லாம் இல்ல போல இருக்குன்னு நினைச்சுப்பாவா? So what is your daily routine? அடி நான் கார்த்தால ஒரு 6 மணி போல எழுந்துப்பேன். அப்புறம் கொஞ்சம் படிப்பேன். அப்புறம் குளிச்சுட்டு இதெல்லாம் உரு சொல்லுவேன். உட்காந்து சொல்லுவேன்னு இல்லை, எப்பயாவது தலைவாரி கரிச்சே ஸ்கூலுக்கு பேக் பேக் பண்றச்சே அப்போ சொல்லுவேன். அதுக்கப்புறம் 8:30 to 3:30 அடியனுக்கு கோச்சிங் கிளாஸ் போகணும். அப்புறம் அடியன் ஒரு 4 மணி வாக்கா திரும்பி ஆத்துக்கு வருவேன். ஆத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் விளையாடுவேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் திருப்பி படிக்க உட்காந்துப்பேன். அடியனுக்கு எப்பயாவது சந்தை எடுக்க சொன்னானா வாரத்தில் ஒரு நாள் இருக்கும், அப்போ 5 மணிக்கு சந்தை எடுப்பேன். அன்னைக்கு அடியனால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது, ஸோ அப்போ வீக்கெண்ட்ல கோப்பப் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அடியன் படிப்பேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிட்டுட்டு தூங்குறது. எவ்வளவு ஈஸி இல்ல? தலைவாரிக்கச்சே திரு சொல்லணும். நமக்கு அதுக்கு மெமரைஸ்டா தெரியணும்ல தலைவாரிக்கச்சே திரு சொல்றதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், போன வருஷம் 10th standard எக்ஸாம் நடக்கிற டைம்ல she attended the classes during the exam. அவ சொல்றா, இல்ல இது ஒரு டைவர்ஷன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிரேக் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். ஐயோ நான் எக்ஸாம், இன்ஃபேக்ட் நம்ம எக்ஸாம் இருக்குன்னு அந்த டைம்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். இந்த சமயத்துல ஒரு அனுகிரகத்தையும் சம்பாரிச்சுக்கிறதுனால தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர முடிஞ்சது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். குழந்தைகள் இந்த ஸ்டேஜுக்கு வரானா அதுக்கு முக்கியமான காரணம் பேரண்ட்ஸ். ஸோ இங்க 4 பேரண்ட்ஸை நம்ம அழைக்கிறோம் இந்த ஸ்டேஜுக்கு. அதுல முதல் பேரண்டா அப்படின்னு ஸ்ரீமதி ராதிகாவை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸ்ரவன் அப்படிங்கிற குழந்தையோட அம்மா இவா. இந்த 2020 பேட்ச்ல ஸ்ரவன் அப்படிங்கிற குழந்தை எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணியிருக்கான். அதாவது வேதம் பிரபந்தம் எல்லா மாடியூல்ஸையும் மெமரைஸ் பண்ணி எல்லாத்துலயும் 100% வாங்கிட்டு இருக்கான். வெரி 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 மெட்டிகுலஸ். நேத்திக்கு காம்படிஷன்லயும் நம்ம பார்த்துருப்போம், குழந்தையோடைய பர்ஃபார்மன்ஸை கவனிச்சிருப்போம். குரூப் குவிஸ்லயும் சரி, இண்டிவிஜுவல் குவிஸ்லயும் சரி, ஏதாவது ஒரு காரியம்னு கொடுத்தா ஸ்ரவன் நெவர் சேஸ் அ நோ. அவன் அதை நிச்சயமா பண்ணுவான். அதே மாதிரி இந்த இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று வரப்போறது, அடியோங்களர் இந்த நடத்த ப்ரோக்ராம். அதுலயும் பேசுறதுக்கு he was completely ready. இனிஷியலி அவனுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அடியோங்கள் நினைச்சோம். ஏன்னா நிறைய அவன் இங்கிலீஷ்ல பேசுவான். சரி, குழந்தைங்க இங்கிலீஷ் தான் கம்ஃபர்டபுளோ என்னவோ, பரவாயில்லப்பா நீ இங்கிலீஷ்ல பேசணும்னாலும் பேசுன்னு அடியோங்கள் சொன்னாலுமே குழந்தை அதை ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துட்டு இந்த வித்யார்த்தி சதஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அதுல சுவாமிகள்லாம் எழுந்துள்ள பழவேரி சுவாமி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு குழந்தைக்கு. நீ தமிழ்ல சொன்னா நன்னா இருக்கும் குழந்தைன்னு சொன்னார். அந்த ஃபீட்பேக்ல ஷிரேனை ஏற்கொண்டு குழந்தை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு தீர்மானிச்சு இப்ப தமிழ்ல பிரசென்ட் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு வில்லிங்னஸ் அவங்கிட்ட இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் இவளுடைய வளர்ப்புன்னு தான் சொல்லணும். அப்படி மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தைய கொண்டு வரா. இனிஷியலி அவன் கொஞ்சம் சபையில சொல்றதுக்கு பயந்துன்னு இருந்தான் அப்படின்னு தோணித்து. பட் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ண அடியன் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப கிருத்தஜதைகள் தெரிவிச்சுக்கிறேன். யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ஆக்சுவலி தேவரி சொன்ன மாதிரி முதல்ல கொஞ்சம் ஹெசிடேஷன் அதெல்லாம் இருந்தது உண்மைதான். அது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி அபவுட் ஹிம் இஸ் தட் அவனுக்கு கொஞ்சம் ஸ்பீச் இஷ்யூஸ் இருந்தது சின்ன வயசுல.
பேச ஆரம்பிச்சதே ரொம்ப லேட்டு தான். பேச ஆரம்பிச்சக்கப்புறமும் கொஞ்சம் ஸ்பீச் கிளாரிட்டி இருக்காது. ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. ஸோ 2020 ஜனவரியில் ஒரு மெடிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணி அவனுக்கு ஸ்பீச் தெரப்பி போகணுன்ட்டுன்னு சொல்லியிருந்தான் எங்களுக்கு. அந்த மார்ச் மாதம் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் அதை தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நீங்கள் காமிச்ச இல்லையா ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அது மாதிரி எங்கள் ஆத்துல ஒரு அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான். உமாச்சி ஹேஸ் கிரேட் பிளான்ஸ் ஃபார் யூ அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் உமாச்சி அவனுக்கு வேற மாதிரி ரொம்ப சிறப்பாக ஒரு பிளான் அமைச்சு கொடுத்தார். ஜிஎஸ்பிகே மூலியமாக எங்களுக்கு our one and only very 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 loving ஸ்ரீமதி லதா பத்ரி மாமி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச்சரா அமைஞ்சா. அவ மூலியமா தேசிக ஸ்தோத்திரங்களும் பிரபந்தங்களும் கத்துக்க ஆரம்பிச்சு லேட்டர் ஆன் SMEPல ஸ்டார்ட் பண்ணி வேத அத்தியாயனமும் ஆரம்பிச்சுது. நாங்கள் ஸ்பீச் பத்தி டோட்டலா மறந்தே போயிட்டோம். கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ மந்த்ஸ் போனக்கு அப்புறமா பிரபந்த சாரம் சந்த நடந்துட்டு இருக்கச்சு இருளீரிய அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ர ல ல இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு சேர்ந்து சொல்லவே வராது. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். எனக்கு இந்த விஷயம் இந்த மேடையில கண்டிப்பா இன்னைக்கு சொல்லணும். பிகாஸ் there are many children who have such issues. அவனுக்கு over the period of these 5 years tremendous improvement in speech. இந்த பிரபந்த சாரம் கத்துக்கரிச்சே எங்க சொல்ல வருது அவனுக்கு மறுபடியும் சொல்லு கேட்டு கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா திருப்பள்ளி எழுச்சி கத்துக்கரிச்சு அந்த கரடுமுரடான வார்த்தைகள் சொல்ல முடியாம கண்ணில் ஜலம் வந்தது அவனுக்கு. அப்புறம் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அப்புறம் வைணவ தினசரிலாம் என்னடா டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கேன் உனக்கு சொல்லம்மா ஈஸி தான்மா அது மாதிரி சொன்னான். ஸோ அது பிளஸ் கான்ஸ்டண்டா ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு SMEP மூலியமா கிடைச்சுட்டே இருக்கு. எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சின்ன சின்ன பாராயணங்கள்லேருந்து. another incident that I would like to quote. ஒரு சின்ன ஒரு நம்மளோட SMEP ஈவெண்ட் இருந்தது சாஸ்திரா ஹால். இட் வாஸ் a 2-day ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் டே சுவாமி ஒரு இன்ட்ரோ ஸ்பீச் கொடுக்குறார். ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்ரவனை பற்றி மென்ஷன் பண்ணி ரொம்ப டிசிப்ளின்டாக வருவான் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவான்னு சொல்லும்போது ஹாலில் இருக்கிற எல்லாரும் கிளாப் பண்ணான். அன்னைக்கு ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ். பிகாஸ் அது மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் அவனுக்கு ஸ்கூலில் கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் தீஸ் ஷார்ட் கமிங்ஸ் தட் ஹீ ஹேட் opportunities were very limited. Whereas SMEP அவனோட டேலண்ட் என்னன்னு எங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. அண்ட் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விதமா இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட் we also need some motivation. எங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டரா அமைஞ்சிருக்கு அடியன். ஸோ அது மெயினான விஷயம். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் which has been a significant factor என்னன்னாக்க SMEPல GSPKல ரொம்ப என்கரேஜ் பண்ற ஒரு விஷயம் கோவில் பாராயணங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு. அது நம்ம காஞ்சிபுரத்துல திருவள்ளூர்ல சுவாமி ஆரம்பிச்சு வச்சதோட சேர்த்து எங்க ராமர் கோவில் ஈஸ்தாம்பரம்ல இருக்கிற கோவில்ல பாராயணங்கள் நிறைய அட்டென்ட் பண்ணி அங்க அவனுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. அது அவனுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜிங்கா இருக்கு அடியன். ஸோ அப்ப கோவில்ல அது ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட், ஒரு சத் சங்கம் முயற்சி, குழந்தைகள் நிறைய கத்துக்கிறா, ஒரு ஓவரால் ஒரு டெவலப்மெண்ட் அதுல இருக்கு அடியன். தன்யோஸ்மி. இந்த அத்தனை குழந்தைகளுக்கும் நான் சொல்றேன், ஸ்ரவன் இஸ் a ரோல் மாடல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா ஸ்ரவன் மட்டும்தான் வேத மாடியூல்ஸும் சரி பிரபந்த மாடியூல்ஸ் இது வரைக்கும் நடந்து எல்லாமே மெமரைஸ் பண்ணிருக்கான். இப்போ ரீசெண்டா ஆத்துல ஒரு பாராயணம் வச்சிருந்தோம். அதுல முதல் காண்டம் இப்ப வந்திருந்தவா எல்லாரும் வந்திருந்தா சாரதி சுவாமி, ஹரிநாராயண், தல்லம் ராவன், உதயமாக சம்பத் சுவாமியோட அவன் பூர்த்தியா முதல் காண்டம் பார்க்காம சொன்னான். அந்த வீடியோ மட்டும் ஜஸ்ட் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, ஏதோ டெக்னிக்கல் கிளிச் இருக்கு, நம்ம கனெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஐடியா இதுதான். ஸோ பூர்த்தியா அந்த அன்னைக்கு 1 மணி நேரம் முதல் காண்டம் அவளோட ரொம்ப ஆச்சரியமா சொன்னான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது எதுக்கு சொல்றேன்னா எல்லாரும் இதே மாதிரி பண்ணணும். மேல மேல கத்துக்கிறத விட கத்துன்றதை ஒழுங்கா சொல்லுங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கப்புறம் மேல கத்துக்கணும். நம்ம கத்துன்றதை மறந்துட்டு புதுசா கத்துன்னு இருக்கிறதுல பாயிண்ட்லெஸ். ஸோ நெக்ஸ்ட் வெரி இன்ஸ்பைரிங் கிட் விவஸ்வத்.
ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம டிசிப்ளினா இருக்கணும், இந்த குழந்தைகள்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அடியெல்லாம் நிறைய இவாள்கிட்ட இருந்து என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அவளோட டிசிப்ளினே தவிர விஷயம் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. விவஸ்வத் வந்து ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஆஃப் சாரதி சுவாமி. அந்த பேட்ச்னா விவஸ்வத் தான் ஃபர்ஸ்ட். சுவாமி ஏதாவது சொன்னா விவஸ்வத்தை முதல் காண்டம் கிளாஸ்ல சேர்த்துலாமா, 4ஆம் காண்டம் கிளாஸ்ல, அப்பதான் பஞ்சசூக்தம் சொல்லிட்டு இருப்பான். அதுக்குள்ள அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஆர்வம், இவனுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும், நல்லா சொல்ல வருது அப்படின்னு. அகெயின் ஜெய் கோச்சிங்னா சாப்பிட்றதே விட்டுருவா எல்லாரும். அவன் இன்னும் சம்பிரதாய மந்திரி ஸ்டூடெண்டா இங்க வந்துட்டு இருக்கான். ஸோ டாப்பர் ஏ ஸ்டார் கிட். ஸோ விவஸ்வத், வாட் கீப்ஸ் யூ கோயிங்? அடியன் அது நான் வந்து இது படிப்பும் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ இங்க சம்பிரதாய விஷயங்களும் கத்துக்கணும்னு இம்பார்ட்டன்ட், எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுட்டு அடியன். அதெல்லாம் எஸ்எம்இபி பண்ண ஷேப்பிங்னால தான் ஈஸியா புரிஞ்சுடுது அடியன். அப்புறம் அம்மா அப்பாவும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணா. எஸ்எம்இபி மேட் இட்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் ஈஸியர் டு கிவ் அசஸ்மெண்ட்ஸ் வித் சீயிங். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அடியன். ஜெய் வந்து ரொம்ப டிமாண்டிங் கோர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். எப்படி நீ வந்து பழைய மாடியூல்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ற, கிளாஸ் எப்படி, ஹவு டு யூ கம்பார்ட்மெண்டலைஸ் டிஃபரெண்ட் திங்ஸ்? அடியன் நான் வந்து லைக் 11th வந்து நான் வந்து மாடியூல்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 12th வந்து மனப்பாடம் பண்ண முடியல, கொஞ்சம் டிமாண்டிங் ஆயிடுத்து. ஆனால் நான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் மாடியூல்ஸ் 12th. விஸ்ருதாவோட, அடியனோட தங்க விஸ்ருதாவோட வந்து சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இல்லை யூடியூப் வீடியோஸ் வீக்கெண்ட்லலாம் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கவர் ஆயிடுறது அடியன். ஸ்பீக்கர்னா விவஸ்வத் பத்தி ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அசஸ்மெண்ட் இப்போ சொன்னான் இப்ப பைஹார்ட் பண்ண முடியலன்னு, அது வந்து பார்ஷியலா தான். தயாசதகம் அசஸ்மெண்ட் அடியன் எடுத்தேன், அவனுக்கு 75 பைஹார்ட் பண்ணின்னு வந்துட்டான். ஆனா வந்து சொன்னது என்னன்னா அடியன் பைஹார்ட் பண்ணல அப்படின்னா. ஏன்பா அப்படின்னு அப்புறம் சொன்னா, சரி இது வரைக்கும் சொல்லு, ஒரு வாரம் கழிச்சு வந்து சொல்றியா அப்படின்னு கேட்டிருந்தேன். குழந்தை வந்து அதை சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு he came back by hearting that module and reciting. அதுதான் அவனுடைய ஸ்பிரிட். தன்யாஸ்மிகண்ணா. அடுத்தபடியா பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்றது ஒரு விதம், கிராண்ட் பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்றது ரொம்ப கிராண்ட். அதனால டுடே we have a grandparent on stage, ஏபி சுதர்ஷனுடைய தாத்தா. சுவாமி வந்து குழந்தைய ஒரு பாராயணம் விடாம அழிச்சுன்னு போவேன். பக்கத்துல அண்டையில கோவில் ஏதாவது பாராயணம் இருந்தா அதை மிஸ்ஸே பண்ணாம குழந்தைய அழிச்சுட்டு போறது அப்படின்னு விரதமா வச்சுட்டு இருக்கார். எங்க காம்படிஷன் நடக்கிறதோ அங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அழிச்சுட்டு போய் அவனை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு சுவாமி ரொம்ப நன்னா வழி நடத்தின்னு இருக்கார். கோயின்சிடென்ட்லி அவ வேத காம்படிஷன் மயிலாப்பூர் கோவில்ல நடத்தினா அதுல இந்த குழந்தைகள் எல்லாம் வின் பண்றா. இன்னைக்கு சேவிச்சுவா, இவ இன்னைக்கு போய் சர்டிபிகேட்ஸ் வாங்கிக்க போறா மத்தியானத்துக்கு மேல. அதுல சுவாமியோட கைங்கரியம் சுவாமிக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, குழந்தை வந்து இனிஷியலி வேத கிளாஸ் போகும் பொழுது கொஞ்சம் அவனுக்கு இனிபிஷன்ஸ் இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் இருந்தது. ஆனா இப்போ இந்த அளவுக்கு அவன் வளர்ந்ததுக்கு எப்படி அவனை மோட்டிவேட் பண்ணேன்? இல்லை, இனிஷியலி அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான். அது வந்து வருமானா வரமாட்டானான்றதே ஒரு தெரியல. அது எப்படின்னாக்கா சாரதி சாமி தான் அது ஃபுல்லாக, அது ஒரு ஒரு மண்ணாக இருந்ததை அது வந்து பொம்மையாக்கி பொம்மையை வந்து உருவம் கொடுத்து எல்லாம் பண்ணது சாரதி சாமி தான். அவருக்கு எங்களுக்கு தண்டியை தயத்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஸ்லோகமும் அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் இனிஷியல் ஹர்டல்ஸ் இருந்தது. பட் அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி பசங்களோட சேர்ந்து கம்ப்யூட் பண்ணின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணான். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சொன்னால் கேட்குற டைப்பு. அதனால அவன் வந்து ஒரு ப்ரீகேஜிலேருந்து எங்கள்கிட்ட தான் இருக்கான். அவன் அப்பா அம்மாட்ட இல்லை, இது வரைக்கும் எங்கள்கிட்ட தான் இருந்துன்னு இருக்கான். அடுத்த வருஷம்தான் வந்து அவன் வந்து அங்கே போகிறதா முடிவு பண்ணியிருக்கான். அது கூட சாரதி சுவாமிகிட்ட சொன்னாக்க அவர் கேட்டார், ஏன் அனுப்புகிற, தாத்தா நன்னா தானே பார்த்துக்கிறாரு, ஏன் கூட்டின்னு போகிறேன்னு என் பொண்ணுக்கிட்ட கேட்டான். அதனால வந்து அவனுடைய ரியலி இஸ் ஹார்ட் ஒர்க். எங்கே போனாலும் நான் காம்படிஷன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவான். அதனால வந்து
ரொம்ப ஒன்றும் சிரமம் தெரியல எங்களுக்கு. சிஎஸ்பி கேக்கு தான் எங்களுடைய டோட்டல் நன்றி. எல்லாருக்கும் வாலண்டியர்ஸ் ட்ரெயின் பண்ணுறாள் சீதா மாமியிலேருந்து எல்லாருக்குமே அவனை வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட். அவனுக்கு தன்யவாசி. நன்யாஸ்மி சுவாமி. அடுத்தபடியா ஒரு செட் ஆஃப் சிப்ளிங்ஸ். இப்போ 2 சிப்ளிங்ஸோடைய பேரண்ட்ஸ் இங்கே இருக்கா. 2 பிள்ளை பசங்க, 2 பொன் குழந்தை. ஸோ கேஷவ் அண்ட் மாதவ், இந்த 2 குழந்தைகளை பற்றி சொல்லவே வேண்டாம். ஐ திங்க் தேர் ஆல் யூடியூப் ஸ்டார்ஸ் ஆல்ரெடி. ரொம்ப மோட்டிவேட்டட் சில்ட்ரன். என்ன கற்றுக் கொடுத்தாலும் அதை அப்படியே கிரகிச்சுண்டு அப்படியே சொல்லக்கூடிய குழந்தைகள். ரொம்ப சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய குழந்தைகள். இதுல கேஷவ் மாதவோடைய அம்மா ஸ்ரீமதி ஸ்வர்ணா இங்க இருக்கா. இவா கிட்டக்க என்ன கேள்வி கேட்கணும்னா, இவா 2 பேரும் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிப்பாளா? ஏன்னா 2 பேரும் வேற வேற பேட்ச். இவன் 2020, அவன் 2021. ஸோ இவா 2 பேருக்குள்ள இன்டராக்ஷன் எப்படி இருக்கும், இந்த சிப்ளிங் பிராக்டிஸ்லாம் எப்படி பண்ணிப்பா, அதே மாதிரி விஷயங்களும் அவ ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துவாளா? ஏன்னா போன வருஷம் வரைக்கும் கேஷவ தான் விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தான். இந்த வருஷத்துல இருந்து மாதவும் சொல்றான், ரொம்ப அழகா சொல்றான். கேஷவ் மாதவ மோட்டிவேட் பண்ணுவானா, தேவரீர் எப்படி அவ 2 பேரையும் மோட்டிவேட் பண்ணுவேன், அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தன்யாஸ்மி அடியன் அடியன் குவிக்கா ஒரு 5 பாயிண்ட் சொல்லிடுறேன். கடைசியில அந்த விஷயம் சொல்லிடுறேன். குவிக்கா 5 பாயிண்ட். அடியன் ரொம்ப பொருத்தமா இருக்கும், சொல்லுங்க. அடியன் முதல் பாயிண்ட் வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அடியன் நேத்தி விஷ்ணுவர்தன் சொன்ன மாதிரி நீங்க கிரியேட் பண்ண ப்ராசஸ் இருக்கே, அது வந்து சாலிட் ப்ரூஃப். அடியோங்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்போம். அடியோங்கள் சொல்லக்கூடாது, அடியன் தான். ஆத்துல வந்து சத்தமா சொல்லு அவ சொல்றாளோ இல்லையோ அடியன், அவளோட ப்ராசஸ் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ கிரியேட் பண்ணியிருக்கான. அந்த பசங்க பேக் பெஞ்சரா இருந்தா கூட விஷ்ணுவர்தன் மேட் மை ஜாப் வெரி ஈஸி எஸ்டர்டே. they will be star kids, trust me. So முதல் பாயிண்ட் அதுதான், ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் சுவாமி சொல்ற மாதிரி ட்ரஸ்ட் த பொட்டென்ஷியல் ஆஃப் த சைல்டு. உங்க லிமிட்டேஷனை அவ மேல ட்ரஸ்ட் பண்ணாதேங்கோ. குழந்தை கார்த்தால ஏந்துக்க மாட்டான், அவனால இந்த தமிழ் மாடியூல்ஸ்லாம் மெமரைஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் அடியோங்களோட இத லிமிட்டேஷன்ஸ். அவளோட பொட்டென்ஷியல் இஸ் அன்லிமிட்டெட். நீங்க வெறும் அவளை நீ பண்ண முடியும்னு சொன்னா போறோம். ஓ எங்க அம்மா அப்பா அப்படி நினைக்கிறா, அவெல்லாம் நினைக்கிறான்னா அவ பண்ணிடுவா, அவ்வளவுதான். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். அடியன் தேர்ட் பாயிண்ட் வந்து நான் எல்லாம் உங்ககிட்டேருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன் அடியன். அடியனோட கண்டென்ட் ஒண்ணுமே கிடையாது இதுல. சம்பிரதாயம்ன்றது ஒரு ட்ரெஷர், அதுதான் உங்ககிட்டேருந்து கத்துட்டு இருக்கோம். அந்த ட்ரெஷர் நம்மளோடது இல்லை, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித். அந்த மாதிரி அவ வந்து பெருமாளோட ஆச்சாரியர்களோட சொத்து. அது பரம்பரையா ஓரான் வழியா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பெரியவாள்லாம் எப்போ நம்ம இந்த காலத்துல சௌரியங்கள் எவ்வளோ இருக்கு. அப்பெல்லாம் சுவாமி ராமானுஜர், சுவாமி தேசிகன் ஒன்றும் இல்லை, ஒரு 200 வருஷம் முன்னாடி வெள்ளைக்காரெல்லாம் இருக்கடிச்சு எவ்வளோ கஷ்டங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, அவளோட சொத்து அவளுக்கு வர விட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம தடையா இருக்க வேண்டாம். அப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அடியேன் இது வந்து ஒரு சட்டுன்னு ராத்திரி தோணித்து. இது வந்து எப்படின்னா, ஒரு சாகர மந்தனம் வந்து பெருமாளே 9 விதமா அவதாரம் எடுத்துட்டு தேவாசுர மந்தனம்னு சொல்றோம் நம்ம, சாகர மந்தனத்தை. அந்த மாதிரி சம்பிரதாய மஞ்சரியே எல்லா வேலையும் பண்ணிட்டு நாங்க தான் எல்லாம் பண்ணோம் நம்மள முன்னாடி நிக்கிற வைக்கிறா பாருங்க. அதுதான் அதுல விஷயம். அவரே பார்த்தா சுவாமியே ஒரு கூர்ம அவதாரம் மாதிரி தன் மேல பாரத்தை எடுத்துட்டு இருக்கார். அடுத்த ஜெனரேஷனுக்கு மந்திர மலையாட்டம் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணும்னு 2 பக்கமும் அவளே குருக்கள் வித்வான்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அதை சேர்ன் பண்ணிட்டு இருக்கா. விஷம் வருதுன்னு அது நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் அவரே நம்மளோடதுன்னு அவளே எடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து தாயார் கட்டாட்சம், ஆச்சாரிய கட்டாட்சம் வந்த அப்புறம் அந்த ஞானம், பக்தி, வைராகியம், அந்த அமுதம் எவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி இதுல என்னென்ன ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னாலே
அதுதான் அந்த மிச்ச விஷயங்கள்லாம் வந்தது, உச்சைஷவஸ், அப்சரஸ், அதெல்லாம் சும்மா. அந்த நிஜம் அமுதம் வந்து அந்த இதுதானே கடைசியில. அந்த இவ்வளோ சுலபமா அந்த ஞானமும் பக்தியும் அமுது ஊட்டுற மாதிரி ஊட்டி விடுறா. அதனால வந்து அந்த விஷயம் ஒரு விஷயம் இருந்தது. 5வது விஷயம், உண்மையா சொல்ல போனோம்னா அடியேன் ஒன்றும் பண்ணறது இல்லை, தடங்களா இல்லாம இருந்தா போறோம். அதுதான் கன்க்ளூஷன். இது வந்து அவ 2 பேரும் சம வயசுல இருக்கிறதுனால எங்களால இன்னும் அந்த சினர்ஜைஸ் பண்ண முடியல. கம்மிங் டு யுவர் கொஸ்டின், சாரி ஃபார் டேக்கிங் so much டைம். அது சினர்ஜைஸ் இன்னும் பண்ண முடியல. வேதத்துல அவ பண்ணிடுறா, ஏன்னா நாங்க அவ்வளோ இது பண்ண முடியறது இல்லை அதுல. ஸோ அவளே பாராயணம் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பண்ணிடுறா. பேஸ் ஆஃப் லேர்னிங் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதனால டிஃப்ரெண்டா பண்றோம். அடியேனுக்கு ஒரு ரொம்ப எம்பாரசிங்கான விஷயம் தான், அடியேனுக்கு ஃப்ளூயண்டா தமிழ் படிக்க வராது. அதுக்கு என்ன சாக்கு சொல்வேன்னா, டெல்லியில வளர்ந்தேன் அதனால சரியா வராதுன்னு சாக்கு சொல்லிப்பேன். அதனால அவ அப்பா தான் வந்து தமிழ் மாடியூல்ஸ்லாம் இனிஷியலா பண்ண முடிஞ்சது. பட் போக போக அவ அப்பா பண்ணிடுவா. ஸோ மெயினா ஆக்சுவலி அவ அப்பா கொஞ்சம் அனாயசியமா சொல்லிட்டு போயிடுவான், நான் கொஞ்சம் நச்சு பர்ஃபெக்டா மகாபிராணா இது அதுன்னு கொஞ்சம் இது பண்ணுவேன். ஸோ வில்லன் ஆஃப் த ஹவுஸ் நான் தான், பேர் வாங்கின்னு போறேனே வழியே அவர் தான் பில்லர் எங்களுக்கெல்லாம். ஸோ மொத்தத்துல ஆச்சாரியன் அனுகிரகத்துல தான் நடக்கிறது அடியன். இதெல்லாம் பசங்க வந்து ஆச்சாரியன் சொத்து, மாலோலன் சொத்து. அடியோங்கள் சும்மா அந்த கைங்கரியத்தை ஒழுங்கா பண்ணா போதும்னு தோணுறது அடியன். அடியன் தாசன். நீங்க நச்சுன்னு இல்லை, எங்களுக்கெல்லாம் பொறுமை கிடையாது சொல்றதுக்கு. நாங்க பைனரியில தான் இருப்போம், 0 or 1 தான். அந்த இன்பிட்வீன்லாம் அது லேடிஸ் சேர்ந்துரும். ஸோ ஐ ஹவ் நோ டவுட்ஸ், இந்த குரூப் ஆஃப் கிட்ஸ், விவஸ்வத், லைக்ஸ் ஆஃப் கேஷவ், மாதவ், அயக்ரீவ், they all will be running Sampradaya Manjari in 20-25 years time. So it's all your platform and it's your responsibility. சம்பிரதாய மஞ்சரியோட இந்த பியூட்டியே வந்து நம்ம சம்பிரதாயத்தை மட்டும் நம்ம வளர்க்கல. we want to shape up kids as a person, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன். இந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்லும்போது அவ சொன்னா, ஷவனோட அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ஒரு டேலண்ட் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். எனக்கு இதுல வந்தாதான் நீ வரணும், இந்த டேலண்ட்ல நீ எக்ஸல் ஆகுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு பிரபந்தம் வரும், சில பேருக்கு வேதம் வரும், சில பேருக்கு 2 வரும், சில பேருக்கு 2 வரா, உபன்யாசத்துல ரொம்ப நல்லா பேசுவா, சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் வரும், சில பேருக்கு ஆர்ட்ஸ் வரும், சில பேருக்கு ஸ்டடீஸ் வரும். ஸோ அதனால யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் ஸ்பார்க். பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லைக்கிங் வாட் யூ டூ. அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேஸா இன்கல்கேட் பண்றோம், ஓப்பனா சொல்றது இல்லை. ஒரு புஷிங் கிட்ஸ் அவுட் ஆஃப் தேர் கம்ஃபர்ட் ஜோன், ஹவு டு ஆக்சுவலி டேக் மோர் தென் வாட் யூ திங்க் யூ கேன் டூ, பேரண்ட்ஸ் எப்படி என்கரேஜ் பண்றது, அந்த மாதிரி நிறைய பண்றோம். அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்லயே இந்த மேக்சிமைஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு குழந்தை அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கா ஃபார் அவர் ஓன் குட் அப்படின்னா ஐ வுட் ப்ராபப்லி சே அமிர்தா. ஷீ இஸ் a phenomenal kid. அவளோட மெச்சூரிட்டி வந்து இட் ரியலி சர்ப்ரைஸ்ட் ஆல் ஆஃப் அஸ். ஒரு 2-3 years குவிஸ் முன்னால the way she spoke, அவ ஆக்சுவலா எனக்கு அனுப்புற மெசேஜ் பார்த்தா எனக்கு அந்த மாதிரி திரும்ப ரிப்ளை அனுப்ப தெரியாது. அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டா அவ்வளோ பெரிய மெசேஜஸா இருக்கும். அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ், அடியெல்லாம் லைஃப்ல ஏதோ ஓரளவுக்கு நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன், நோயிங் அபவுட் மார்க்கெட்ஸ்னா ஐ ஃபவுண்ட் மை ஓன் மென்டர், somebody who can be with you. இப்போ வாசகர் சுவாமி, பாலய சுவாமிக்குலாம் தெரியும், நான் சம்பிரதாய பத்தி வாயை திறந்தாலே பயங்கரமா உளறின்னு இருப்பேன். ஆனா அந்த மென்டர் ரோல் மாடல்ஸ்லாம் என்ன பண்ணுவான்னா, அதை வந்து அவ பொருட்படுத்தாம நம்மளை அதை தட்டி கொடுத்து கரெக்ட் பண்ணி அவ மேல அதை என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். அந்த மாதிரி ஐ எம் வெரி கிளாட் without even be doing this program, she has found her own mentor sitting next to her. So I am sure you will be as successful as her. So last 2 years has been a significant ride for you. அதாவது இந்த குழந்தை வந்து ரொம்ப அப்படி கம்ஃபர்டபுளா போயிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து she had to move from Delhi to Chennai. அந்த ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஹியூஜா இருந்தது. அகாடமிக்ஸ்ல இம்பாக்ட்ஸ் இருந்தது, கிளாஸஸ்ல இம்பாக்ட்ஸ் இருந்தது. அந்த ஸ்டேஜ் எப்படி இருந்தது,
என்ன பண்ண இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு? வாட் டு யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் த நெக்ஸ்ட் 2 years? அடியன் தன்யாஸ்மி. அடியன் ஆரம்பத்தில் ஸ்கூல் சேர்ந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சென்னையில் ஹெக்டிக்காக இருந்தது. ஸ்கூல் டைமிங்ஸ் ரொம்ப சாயந்தரம் லேட்டாக முடியறதுனால சந்தை கிளாஸஸ் ரொம்ப நாள் மிஸ் ஆச்சு. சந்தையே மேக்கப் பண்ண முடியாமல் சம்பிரதாய மஞ்சரியை விட்டு போகிறதுல அடியனால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ பார்ட் ஆஃப் மை லைஃப். அடியனோட செகண்ட் லைஃபே சம்பிரதாய மஞ்சரினே சொல்லலாம், அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுது. அதனால என்னடா சம்பிரதாய மஞ்சரியோட பேஸே சந்தை, அதனால இதை போய் இதுவே விட்டு போயின்னு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடியன் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஃபார்மில் செஷன்ஸ் எடுக்கிற ஸ்ரீ பார்த்தா சுவாமி, அவர் அவ்வளோ கவுன்சல் பண்ணுவார். அடியனோட மென்டர் சுவாமி. அதனால சுவாமி சொல்லியிருக்கார் செஷன்ஸில், இந்த மாதிரி எப்பயாவது கைடன்ஸ் வேணால் கண்டிப்பாக அடியனுக்கு ரீச் பண்ணுங்க அப்படின்னு. சுவாமிக்கு தான் அடியன் ரீச் அவுட் பண்ணேன். அவ்வளோ கவுன்சல் பண்ணி கொஞ்ச நாள் போட்டோம். ஸ்டடீஸை மெயினாக வச்சுக்கோ, உன்னால் கண்டிப்பாக சம்பிரதாய மஞ்சரியை மேக்கப் பண்ண முடியும், நீ உனக்கு டிட்டர்மினேஷன் இருக்குது, நீ கண்டிப்பாக ஆச்சாரிய அனுகிரகத்தில் கண்டினியூ பண்ணுவேன், விடமாட்டேன் அப்படின்னு சுவாமி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அடியனுக்கு சொன்னார். அதனால அதுலேருந்து நம்மளால முடியும் போல் இருக்கு, சரி பெருமாள் ஆச்சாரியன் அனுகிரகத்தை ட்ரை பண்ணலாம், ஏதோ ஓட்டின் அப்படின்னு இப்போ ஓட்டின் போயின்னு இருக்கேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஸ்கூலில் கூட அவ்வளோ எக்ஸலண்ட்லாம் கிடையாது. அடியனுக்கு ஸ்கூலோட சம்பிரதாய மந்திரி தான் முக்கியம். அடியன் அமிர்தா எவ்வளோ டிட்டர்மைன்னா, இப்போ இந்த குவிஸுக்கு ப்ராக்டிஸ் நடக்கிறச்சு தயாசதகத்துல எத்தனை தடவை விஷகிரி வருதுன்னு அவர் ரிசர்ச் பண்ணி எழுதி எல்லாருக்கும் அமைச்சிருக்கா. அடியன் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது. தன்யாஸ்மி. அடுத்தபடியா இன்னொரு செட் ஆஃப் வெரி டிசிப்ளின் கிட்ஸ் உடைய பேரண்ட் அத்விகா அமிர்தாவுடைய பேரண்ட். அத்விகா அமிர்தா எப்படின்னா, அவ ரைட் ஃப்ரம் த பிகினிங் ரோல் மாடல் சில்ட்ரன், ஸ்டிக்கிங் டு த டீ ஆஃப் த டைம் டேபிள் அப்படின்னா இந்த குழந்தைகள் தான். எப்போ எந்த ஷெட்யூல்ல என்ன போட்டாலும் அத்விகா அமிர்தா அங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்பியர் ஆயிடுவா. அசஸ்மெண்ட்டுக்கு கூட குழந்தைகள் வந்து பிஃபோர் டைம் லாகின் பண்ணிருப்பா, சந்தைக்கு பிஃபோர் டைம் லாகின் பண்ணிருப்பா. சுவாமி ஸ்டூடெண்ட் சக்சஸ் ஃபார்முலா செஷன்ஸ்லாம் நடத்தும் பொழுது டைம் டேபிள் போடுங்கோ அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாருன்னா தேர் வில் பி த ஃபர்ஸ்ட் சப்மிஷன். அதே மாதிரி ஸ்டோரி வேல்யூ அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் ரீசெண்டா, லெசன்ஸ் ஃப்ரம் கருடா ஸ்டோரி அப்படின்னு. அதுல வந்து சப்மிஷன் டேட்டுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் முன்னாடி என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணோமோ அன்னைக்கு மறுநாளே வித் a set of 14 points பியூட்டிஃபுல்லா 2 பேரும் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் மெட்டிகுலஸ்லி ஆன் டைம். அடியேனும் எக்ஸல் மெயின்டைன் பண்றேன். அடியன் அவகிட்ட இருந்தா லேர்ன் பண்ணிக்கிறேன் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு, எவ்வளவு நடத்தியிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த சம்பிரதாய லைன்ல இல்லை. ஸோ இவாளால தான் நாங்கள் கற்றுக்குறோம் சம்பிரதாயத்தை. ஸோ ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூசேஷன்ஸ்லாம் அவளோட நானும் உட்காந்துப்பேன். என்ன ஸ்டோரி சொல்றீங்கோ நானும் உட்காந்து ஆன்சர் பண்ணிட்டு இருப்பேன் பின்னாடியே. நேற்று கூட சில பேர் நோட் கூட பண்ணியிருக்கலாம், நானும் குழந்தைகளுமா அங்கேருந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூசேஷன் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம். ஸோ அவளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த இதில் அவளுக்கு ருச்சியும் இருக்கு சம்பிரதாய விஷயத்துல. அடியேனும் எப்படா குழந்தைய இப்படி எல்லாம் எடுத்துட்டு வர போறோம், சம்பிரதாயத்துல ருச்சி இருக்கு, அடியனுக்கு அவ்வளவு தூரம் ஞானம் இல்லையே, என்ன பண்ண போறோம் நினைக்கும் போது கொரோனா டைம்ல சுவாமியோட அந்த விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் ஸ்டார்ட் பண்ணார் வெரி ஃபர்ஸ்ட். அப்ப முகுந்தாச்சாரியார் வந்து எப்படியோ அடியனுக்கு அவருடைய அந்த ராமநவமி காம்படிஷன் மூலமா தெரிய வந்து அப்போ இவரோட லிங்க் அடைச்சி அப்படி ஜாயின் பண்ண அடியேன். அப்புறம் இந்த கிளாஸஸ். ஸோ இது எனக்கு பகவானா ஆச்சாரியனா காமிச்ச வழி. ஸோ அதில் தான் எடுத்துன்னு வந்தோம். குழந்தைகள் ரெண்டும் சந்தை நன்னா சொல்லுவா, அமிர்தா ரொம்ப நன்னா இருக்கும் குரல். அப்ப ஆத்துல விளையாட்ட கூட சொல்வா, நீ புருஷ குழந்தையா இருந்தா கொண்டு போய் கோஷ்டியில விட்டுருக்கலாம், பொம்நாட்டி குழந்தையா இருக்கி. இது எதுக்காக சொல்றேன்னா மிச்ச பேருக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக. அப்ப அத்விகா சொல்வா, நான் போலன்னா என்ன, என்னோட பாய் ஸ்டூடெண்ட்டை நான் கோஷ்டியில உட்கார வைப்பேன், என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு புருஷ குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுத்து அவனை கோஷ்டியில நிக்க வைப்பேன். ஸோ அப்ப நான் புரிஞ்சுட்டேன், குழந்தைங்க வந்து ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கா, நாம அவளுக்கு சின்ன சப்போர்ட் கொடுத்தா போறோம். ஸோ அதுலேருந்து அவ ரொம்பவே கிளாஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா அட்டன் பண்ணணும். ஏன்னா அதை அட்டன் பண்ணிட்டாலே பாதி மெமரைசிங் ஒர்க் முடிஞ்சிடுது. ஸோ அதுலயே நம்ம பாதி படிச்சிடுறோம்.
சமஸ்கிருத பதமே இருக்கு. அடியனுக்கு இப்ப சட்டன் ஞாபகம் வரல. கால் படிக்கிறது பாதி அதிலே படிச்சிடுறோம். கால் குரு சொல்லி கொடுக்கறது, அப்புறம் கால் தான் நம்மளோட இது இருக்கு உழைப்பு. ஸோ அது வந்து ஃபாலோ பண்றா. அதே மாதிரி அத்விகா வந்து ரொம்ப எல்லாமே படிச்சுட்டு இருக்கான்றத பார்க்கும்போது அமிர்தாக்கு கொஞ்சம் இதுவாயிடும். அவ மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டா நானும் படிக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ போட்டி போட்டு படிப்பா. திடீர்னு 2 பேரும் ஒன்னா கூடி படிப்பா. அப்புறம் திடீர்னு 2 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நீ அந்த ரூம்ல படி, நான் இந்த ரூம்ல படிக்கிறேன், ஆனா படிச்சுட்டு இருப்பா. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்படி எனக்கு தெரியாது இல்ல, எனக்கு சொல்லி கொடு, நான் மெமரைஸ் பண்ணி உனக்கு ஒப்பிக்கிறேன், அப்படி ஒரு விஷயமும் கொண்டு வந்தோம். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங். பெருமாள் ஆச்சாரிய அனுகிரகம், இங்க இருக்கிற பெரியவா எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துல போயின்னு இருக்கு. தன்யாஸ்மி. தன்யோஸ்மி. இவாள்கிட்ட நிறைய இன்னும் இன்சைட் கேள்விகள் கேட்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டைம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள்லாம் வில் ஸ்ட்ராங்லி என்கரேஜ் யூ டு டாக் டு தெம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா இல்லை இதை எப்படி பெட்டரா பண்றது, நம்ம எங்க ஸ்ட்ரகிள் பண்றோன்றதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா. ஸோ ப்ளீஸ் டூ டாக் டு தெம். அடியன் வுட் லைக் டு சேர் ஒன்லி 2 things ஹியர். அதோட இதை முடிச்சுக்கலாம் அந்த ப்ரோக்ராமை. சுவாமி சொன்னது ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டான் சுதர்ஷன் முதல்லன்னு. இந்த பேட்ச் ஆரம்பிக்கச்சு எப்படி விவேஸ்வத் வந்து சுவாமி ரொம்ப சூப்பரா சொல்றானோ அந்த மாதிரி சுதர்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடியன் சாரதி சுவாமி சொன்ன நாள் உண்டு. சுதர்ஷன் இப்ப ரொம்ப கரெக்ட் பண்றேன், ஆனா புரிஞ்சுக்க மாட்டேன்றான், வருமா தெரியல, பார்க்கலாமா இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னார். அதுக்கப்புறம் இன்னைக்கு அதே சுவாமி சொல்லுவார், சுதர்ஷன் சான்ஸே இல்லை. நாங்க வந்து சனி ஞாயிறுல கார்த்தால ஒரு திருவ செஷன் வச்சிருக்கோம். அந்த பேட்ச்ல ஒரு 15 குழந்தைகள் இருக்கா. அதுல ஒருத்தர் ரெகுலரா வந்து ஸ்டார்ட் பண்றது சுதர்ஷன் மட்டும்தான். யார் இருக்கா யார் இல்ல அதுல மீதி பேர் அப்பப்ப வந்து கலந்துப்பா. பட் அந்த டிசிப்ளின் இஸ் வாட் ஹஸ் brought him here. இன்னைக்கு அவன் குறைஞ்சது ஒரு 5-6 காம்படிஷன் வருஷத்துல வின் பண்ணுவான், ஏதோ ஒரு பிரைஸ். அதே வின் பண்றது முக்கியம் இல்ல, அது ஒரு வியாஜமா வச்சு அந்த மாடியூல் மெமரைஸ்டா இருக்கும் இல்லையோ, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதனால அதே மாதிரி பாராயணத்துக்குலாம் வந்துட்டு இருக்கான். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப சுதர்ஷன் அப்பயே குவிட் பண்ணிந்தான்னு வச்சுப்போம், வாத்தியார் கரெக்ட் பண்றார், 4 வருஷம் முன்னாலேயே குவிட் பண்ணிந்தானே என்ன ஆயிருக்கும்? எவ்ரிபடி வுட் பிராண்ட் யூ ஆஸ் அவனுக்கு வேதம் வரல, ட்ரை பண்ணு, ஒரு வேதம் வரல, he was a failure. Generally that's what happens, right? இப்ப உமன்ஸ் வேர்ல்ட் கப் யார் வின் பண்ணா, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இந்தியா வின் பண்ணா. யாராவது ஃபுல்லா ஃபாலோ பண்ணல? ஒரு 2 மேட்ச்க்கு முன்னால இந்தியா வாஸ் ஆல்மோஸ்ட் ஆன் தி வெர்ஜ் ஆஃப் எலிமினேஷன். எல்லாரும் பயங்கரமா திட்டினான், எல்லாம் கொடுத்தா பிசிசிஐ என்ன கேவலமா ஆடுறா, இதுங்க தண்டம் அப்படின்னு. nobody remembers that, because that's how thin the line is between success and failure. But you are only known by your last effort. இப்ப சுதர்ஷன் இந்த காம்படிஷன்ல இன்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான்னா யாராவது 4 வருஷத்துக்கு முன்னால அவன் கஷ்டப்பட்டான்னு யாராவது சொல்ல போறாளா? But when you quit at the very first opportunity, waiting to quit, you will do that for everything. So always remember, you are always judged by your last performance, not what happens before. If you fail this time, if you are not up to the mark, what should you do? Just try better. ஒரு தடவை நன்னா கரெக்டா பாடிட்டோம்னா யாருமே கேட்க மாட்டா, ஒரு தடவை நன்னா டான்ஸ் ஆடிட்டோம்னா யாருமே கேட்க மாட்டா, நீ 10 தடவை ஸ்ட்ரகிள் பண்ண யாரும் சொல்ல மாட்டா. So always remember that. And also I am telling you, அது அவனிஜாவா இருக்கலாம், வேற யாராவதா இருக்கலாம், but find your own mentor. The easiest way to be successful in life, this is my personal experience, I have a mentor for each things. I am sure she will also have somebody. எல்லாருக்குமே இருக்கு. You find your own mentor. ஒருத்தரை பிடிச்சு நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளை நீ பண்ணுன்னு யாருமே சொல்ல வேணாம், நாம ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவோம், because we want to emulate them. So all the best, and I would really love to ask so much to you, but due to lack of time, but thank you so much for coming and inspiring so many other kids. Now we'd request Vidwans to share a few words and also share a token of appreciation. Token of appreciation. வளங்க இருக்கட்டும், முடியறதுக்கு அவன்
இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. இது வந்து இந்த 5 வருஷம் எஸ்எம்இபி அண்ட் ஜிஎஸ்பிகே பண்ண உழைப்பினுடைய ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத ஆர்கனைசர் சொல்றதை விட அதுலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேருந்து பெனிஃபிட் அடைந்தவா இங்கே வந்து அவளுடைய வாயாலே சொல்றதுன்றது ரொம்ப நல்ல விதமாக அமைஞ்சிருந்தது. இன்னைக்கு அவள் இதை கேட்டாலே போதும், பாக்கி குழந்தைகள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல மோட்டிவேஷன் வரும். எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு, இது ஒரு மறுமலர்ச்சி, அதாவது ஒரு புத்து உயிர் கொடுக்கும்படியாக இந்த ஸ்தாபனமானது முயற்சி பண்ணிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் புரியுது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக நாங்கள்லாம் அனுபவித்தோம். அதுவும் சில பேருடைய எக்ஸ்பிரஷன், த வே வித் எமோஷன்ஸோடு அவ சொன்னது, இந்த சமுத்திர மத்தனத்தை பற்றியான ஒரு ஒரு கம்பேரிசன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது எவ்வளோ அழகாக அதை எப்படி அந்த மாதிரி ஒரு ஐடியா அவளுக்கு வந்ததுன்றதே ரொம்ப ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நன்னா சொன்னீங்க. எல்லாரும் குழந்தைகளும் சரி பேரண்ட்ஸும் சரி 2 பேரும் சேர்ந்தாதான் இந்த சக்ஸஸ் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால் சக்ஸஸ்க்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வேணும். சுவாமி சொன்னாப்புல மென்டார் வேணும், பேரண்ட்ஸோட சப்போர்ட் வேணும், அதுக்கப்புறம் குழந்தைகளோட உழைப்பு வேணும். எல்லாத்துக்கும் மேலே பகவத் அனுகிரகம்ன்றது, ஆச்சார அனுகிரகம்ன்றது வேணும். அது எப்போ வரும்னாக்க இதெல்லாம் சரியாக இருந்தாக்க அது தானே வரும். பகவத் அனுகிரகம் எப்பயும் உண்டு. அதனால அது வந்து இல்லைன்றதே கிடையாது. ஈஸ்வரஸ்ட சௌஹார்தம்ன்றது எப்பயும் இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் இருக்கிறதே, அது தனியாக நம்ம ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. பாக்கி எல்லாம் சரி பண்ணாக்க அது பாக்கி ஃபில்லப் பண்ணிவிடும், அது சேஷபூர்ணம் பண்ணிவிடும். அது ரொம்ப நன்னா இருந்தது. மேலும் மேலும் இந்த சம்பிரதாய எஸ்எம்இபி ஸ்தாபனமும் ஜிஎஸ்பிகே எல்லாமும் வளர்ந்து குழந்தைகளை இன்னும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த சம்பிரதாயத்தை சொன்னா சொத்து ஆள வந்தாருக்கு எப்படி மணக்கால் நம்பி காட்டி கொடுத்தாரோ அது மாதிரி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சொத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணும். அதை ஜிஎஸ்பிகே பண்ணிட்டு இருக்கா. அடுத்ததாக நீங்கள்லாம் மேலே வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை பாஸ் ஆன் பண்ணணுன்றதாக பிரார்த்திச்சுக்கிறேன். தன்யோஸ்மி. அடியன் வள்ளுவர் 2 குறள் சொன்னார். தந்தை மகட்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு ஒன்று. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான்கொள் என்னும் சொல் அப்படின்னு இந்த எஸ்எம்இபி இதில் பாடசாலையில் படிக்கிறவா குழந்தைகளால் அப்பா அம்மாவுக்கும் பெருமை, அப்பா அம்மாவால் குழந்தைகளுக்கும் பெருமை. அவனிஜா அவ்வளோ எப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அடி என் தோப்பனா சொல்லுவேன். 24 - 7 7 மணி நேரம் தூங்குறதுக்கு, மீதி நாள்லாம் இருக்குது, நீ ஆக்சுவலாக 10 மணி நேரம் கூட வேலை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி இந்த எஸ்எம்இபியை எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும். நிறைய குழந்தைகள் இது மாதிரி வரணும். இது மேலே சம்பிரதாயத்துக்கு, சம்பிரதாயம்ன்ற மரத்துக்கு வேரில் ஜலம் பாய்ச்சக்கூடிய ப்ரோக்ராம்ன்றது அடியனுடைய எண்ணம். எல்லாருக்கும் பெருமாள் ஆழ்வாராச்சாரியால் அனுகிரகத்தில் இது மாதிரி நிறைய குழந்தைகள் உருவாகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.